ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் ஏன் வந்து சேரவே இல்ல? பீக் ஹவர்ஸ் இல்லடா இப்போ, அதான் லேட் ஆகுது. வந்துருவாங்க, வெயிட் பண்ணலாம். தம்பி வந்துட்டாங்க. இதோ வந்துட்டாங்க பாரு. பிரியாணி தம்பி நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி, பார்த்து வாங்க தம்பி. அண்ணா எப்படிண்ணா இருக்கு இப்போ? டேய் ஓகேவா? எப்படிடா இருக்கு? உடம்பு பரவாயில்லையா? டேய் விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. சாரிடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அண்ணா உன்னை பார்க்கறதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னே, ஆனால் விசிட்டர்ஸ் ஆறு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உன்னை பார்க்கவே விடல. அது பரவாயில்ல, உனக்கு இப்பெல்லாம் சரியாயிடுச்சுல்ல. சாரிடா. சரிடா, பாக்கி உள்ள போய் பேசிக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உள்ள போவோம். ஏடா வேறையா ஆர்த்தி ரெடியா? இதோ என் கல்பனா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கல்பனா இதோ வரேங்க. வேதவழி, நீயும் சேர்ந்து நில்லு. போமா நில்லுமா. இல்ல, அவருக்கு மட்டும் எடுக்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கணும், அதான் நல்லது. போமா போ. வாங்க. நீ எடுமா. அப்ப எதுக்கு இப்ப ஆர்த்தி இதெல்லாம்? என்னடா எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற? நீ பொழைச்சது புனர்ஜென்மம்டா, அதுக்காகத்தான். இனிமே என்ன நல்லா இருக்கணும்ல, எடுமா. சரி வாங்க உள்ள வாங்க. பெரியா இதை வாங்கி வாசல்ல போட்டு வாங்கம்மா. வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. லக்ஷ்மி, உன்னோட ஆசீர்வாதத்தினாலையும் வேதவல்லியோட பிரார்த்தனையினாலையும் உன் புள்ள நாகராஜன் இன்னைக்கு செத்து பொழைச்சு வந்திருக்காமா. மேற்கொண்டு நம்ம நாகராஜனுக்கோ இந்த குடும்பத்துல வேற யாருக்குமே எந்த விதமான ஆபத்து வராம நீதான் காப்பாத்துறோம். வேதவல்லி, உன் கையால விளக்கேத்து. என் மகனுக்கு இன்னும் என்ன ஆபத்து பாக்கி இருக்கு? மகனே, மாமா, தாலி எப்படி கீழே விழுந்துச்சுன்னே தெரியல மாமா. விளக்கேத்துற நேரத்துல கழுத்துல இருந்து தாலி தானா கீழே விழுந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏற்கனவே அவரோட உசுருக்கு ஆபத்து வந்து இப்பதான் குணமாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கே வந்திருக்காரு. எந்த நேரத்துல மறுபடியும் வேதாஜி கைத்துல தாலி கட்டுறதா? ஐயோ, போனாண்டா. ஒரு தடவை தான் செப்தியா மாட்டிக்கணும். என்ன பண்ணா? ஜெமினி கணேசான்ட்ட சொன்னா வேலையாது. அது ஒரே வழி, வேதாஜி ஆண்டே ஏதாவது சென்டிமெண்டா பேசி தபாச்சிட வேண்டியதுதான். சாட்சிக்காரன் காலை விழுறத விட சண்டைக்காரன் காலில் விடுறது பெட்டர் தானே. நம்ம காலையில் வந்துடும். பட் வாட் டு டூ? கள்ளெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. ஓஹோ, எதுக்கு எதுக்குன்னு சொன்னதா கை நீட்டுவீங்களா? of course. இப்ப கைய நீட்ட போறீங்களா இல்லையா? எதுக்குங்க கை நீட்டணும்? டாக்டர் இந்த கிரீமை டெய்லி உங்க கையில தடவி நீவி விட சொல்லிருக்காரு. அதுக்குதான் கைய நீட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கையில இப்போ வலியெல்லாம் கிடையாது. நல்லா தான் இருக்குது, விடுங்க. இப்போ பெயின் இல்லாம தான் இருக்குமா, ஆனா அதை சரியா கவனிக்காம விட்டுட்டா பின்னாடி பெரிய பிரச்சனை எல்லாம் வருமா. பின்னாடி என்ன பிரச்சனை வருமா? கண்டிப்பா அதை சொல்லணுமா? எஸ், of course. Tell me the truth.
பக்கவாதம் வரதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. ஆமா. ஜோசியக்காரன் சொன்னதும் டாக்டர் சொல்றதும் மிக்ஸ் ஆகுதே. பக்கவாதமா? No! தெரியுதுல்ல, கைய நீட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. வேதாஜி ஆண்டை இப்போ சென்டிமெண்டா எப்படி பேசுறது? இப்ப எப்படி இருக்கு? வேதாஜி சும்மா சொல்றேன் நினைக்காதீங்க. ஆயின்மெண்ட் போறதுக்கு முன்னாடி லைட்டா பெயின் இருந்துச்சு, இப்ப ஃபுல்லா போயிடுச்சு. வேதாஜி அந்த டிராயருக்குள்ள ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அது எடுத்தாங்களே. என்ன மருந்து? அதுல ஒரே ஒரு மருந்தா இருக்கும், அது எடுத்தாங்க. இத்த கொடுங்க. உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. உங்க உள்ளங்கைய காட்டுங்க. எதுக்குங்க? நான் எல்லாத்தையும் எதுக்கு எதுன்னு கேள்வி கேட்டுனே இருக்கிறீங்க. என் கையில காயம் பட்டதுனால நீங்க மருந்து போட்டீங்க, என்னால உங்க கையில ஒரு காயம் பட்டிருக்குது இல்ல, அது நான் தானே மருந்து போடணும். கையே காட்டுங்க வேதாஜி. நாங்க இப்படி தாறுமாறா பொங்கிருக்குது. எனக்கு புரியவே இல்லைங்க. நானா சூடா டீயா கூட கையில் தொட மாட்டேன், நீங்க எப்படிங்க தைரியமா டீயா தொட்டீங்க? பாவங்க நீங்க. இருங்க இருங்க, மருந்து போட்டு விடுறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். படாதீங்க, என் கை உரல பட்டிருக்கு இல்ல, காயெல்லாம் கபால்னு காஞ்சிரும். மருந்து. தேங்க்யூ. என்னத்துக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பாவங்க நீங்க எனக்கா கோயிலெல்லாம் போய் சாமி கிட்டலாம் வேண்டிக்கின்னு நேர்த்திக்கடலாம் பண்ணிடுறீங்க. நான் தானே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், அதானே உண்மை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க. ஒரு நிமிஷம். அதே உங்களாண்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குது, அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க தயக்கம்? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டணும்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அது மட்டும் வேணாங்க, ஏன்னா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. இதெல்லாம் சும்மாங்க துபாகூர் வேலை, போய் பேசுறானுங்க. காசு புடுக்கிறதுக்காக அந்த ஜோசியக்காரன் வாய்க்கு வந்தபடி கண்ணா அப்படின்னு வளர்ந்து போய்க்கிறான். அந்த ஆள் பேச்சை கேட்டு போய் மறுபடியும் இந்த தாலியை கட்டினா என்னங்க இது? பைத்தியகாரத்தன மாதிரி இருக்கு. பாட்டு ஸ்டூபிட் ஆளுங்க. வேதாஜி, உங்க கயித்துல இருந்து அருந்து கொண்ட தாலியும் என் உயிருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏங்க ஒரு கவுரது அது போய் அருந்து கொண்டதுக்கு போய் நம்ம மறுபடியும் தாலி கட்டணும் கல்யாணம் பண்ண என்ன கன்றாவிங்க இது? கேக்குறது செம காமெடியா இருக்குது. சரி விடுங்க, வீட்டுல இருக்க பிரச்சனை ரொம்ப ஆசைப்படுறனால வேணா என்ன பண்ணலாம், கடிக்கு போய் ஒரு மஞ்சள் கவுரு வாங்கி அருந்து போன தாலி இதுல கோத்து நேரா பூஜை ரூமுக்கு போங்க. நல்லா கண்ணை மூட்டி நல்லா சாமி கும்பிட்டு விபூதி பட்டெல்லாம் அடிச்சு நீங்களே உங்க கையால தாலி எடுத்து கட்டிக்கோங்க. ஆனா ப்ளீஸுங்க, தயவுசெய்து எந்த காரணத்து கொண்டும் என்ன மறுபடியும் உங்க கழுத்தை தாலி கட்ட சொல்லாதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போவோம். ஐயோ ஏங்க